நாட்டுக்கு சுதந்திரம் எமக்கோ கண்ணீர், இனியும் வேண்டாம் இந்த துயரம். காணாமல் போன எம் உறவுகளின் உண்மை நிலை குறித்து அரசு எமக்கு பதில் சொல்க என வலியுறுத்தி சுதந்திர தினமான இன்று வியாழக்கிழமை மன்னாரில் கண்டன ஊர்வலம் இடம்பெற்றது. இதன்போது காணாமல் போன உறவினர்களை கண்டுபிடித்து தருமாறும், விசாரணைகள் எதுவுமின்றி சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய நாளிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்னும் விசேடவிதமாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் அரசியல் கைதிகள் உறவுகளும் இன்னும் ஒட்டுமொத்த வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் இனமும் இந்த சுதந்திர தினத்தை புறக்கணிக்கின்றது. இன்றைய நாளிலே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மன்னாரிலே ஒன்று கூடி இந்த சுதந்திர தினத்தை புறக்கணிக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறுமொழி வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு நீதி கேட்டு இன்றைய நாளிலே இந்த புறக்கணிப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நாங்கள் 4 முக்கியமான விடயங்களை மகஜராக ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைக்க இருக்கின்றோம். அதில் முதலாவது, எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே கூறிய அந்த அனைவரும் இறந்திருக்கலாம் என்ற வார்த்தையை வன்மையாக கண்டிப்பதோடு, இரண்டாவதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சரும் ஆகிய ராஜித செனரத்ன அவர்கள் இறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கான ஆயத்தம் படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கூற்றையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். அதாவது ஐநாவிலே வெளிவிவகார அமைச்சர் அவர்களும் இலங்கை அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அந்த ஐநாவினுடைய பரிந்துரையிலே அவர்கள் இலங்கையும் ஏற்றுக்கொண்டது தாங்கள் இவர்களுக்கான சர்டிஃபிகேட் அப்சன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்ற அத்தாட்சி பத்திரம் கொடுப்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இவர்கள் அந்த ஐநாவுக்கு கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்குவதாகவே நாங்கள் கொள்கின்றோம். இரண்டாவதாக, ஐநாவுக்கு இன்னும் ஒரு வாக்கை கொடுத்திருந்தார்கள், விசாரணையிலே சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்குவதாக. ஆகவே அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த சர்வதேச நீதிபதிகள் விசாரணை குழுவுக்குள்ளே உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்ற கூற்றையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கை நாடு சுதந்திரம் அடைந்த தினம் என்று சொல்லி இந்த நாட்டிலே கொண்டாடப்படுகின்றது. ஆனால் பெரும்பான்மை மக்கள் மாத்திரம்தான் இன்று சுதந்திரமடைந்து இருக்கிறார்கள் என்பதுதான் எமது மன உணர்வு. நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களாக தமிழர்களாக அடிமை இனமாகத்தான் நாம் இதுவரை காலமும் வாழ்ந்து வருகின்றோம். எமது பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறையிலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு வதமைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே சுதந்திர தின விழாவை பால்சோர் சமைத்து கொண்டாடுகிறார்கள். இதே நேரத்திலே முள்ளிவாய்க்காலே அவ்வளவு லட்சம் மக்கள் மாண்டு போய் மடிந்து போய் கிடந்த நேரத்திலே எமது நாட்டிலே தென்பகுதியிலே பால்சோர் சமைத்து கொண்டாடினார்கள், சந்தோஷம் கொண்டாடினார்கள். நாம் துக்க தினத்தை அனுஷ்டித்த பொழுது இவர்கள் இப்படி ஒரு பக்கசார்பான ஒரு ஆட்சியைத்தான் நடத்தி வருகின்றார்கள். இந்த சுதந்திர தினத்தை எமது காணா போன பிள்ளைகளை மீட்டு தருமாறும், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வருமாறும் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை பகிஷ்கரிக்கின்றோம். குறித்த கண்டன ஊர்வலத்தை மன்னார் பிரஜைகள் குழு, காணாமல் போனவர்களின் குடும்ப உறவுகள் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. மன்னார் பிரஜைகள் குழு அலுவலகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கண்டன ஊர்வலமானது மன்னார் பசார் பகுதி வரை சென்று பின்னர் தந்தை செல்வாவின் சிலைக்கு அருகாமையில் கூடி தமது கண்டனத்தை வெளிப்படுத்தினர். குறித்த கண்டன ஊர்வலத்தில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை இ. சிவமாலை, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், மன்னார் சமாதான அமைப்பின் தலைவர் பி. ஏ. அந்தோனி மார்க், இலங்கை தமிழரசுக் கட்சியின் இளைஞரணி செயலாளர் வி. எஸ். சிவகரன், மன்னார் நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் ரட்னசிங்கம் குமரேஷ், சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் மாவட்ட இணைப்பாளர் ஏ. ஜான்சன் பிகராடோ, மன்னார் திருமறை கலாமன்றத்தின் மாவட்ட இணைப்பாளர் ஏ. டி. மோகன்ராஜ் மற்றும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.